ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்பிஜி தட்டுப்பாடு 5 கிலோ சிலிண்டர் உண்மை நிலை என்ன பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சமீபத்தில் எல்பிஜி தட்டுப்பாடு, சர்வதேச எண்ணெய் பிரச்சனைகள் மற்றும் 5 கிலோ சிலிண்டர் விநியோகம் குறித்து பல தகவல்கள் பரவி வருகின்றன. ஆனால் அவற்றில் சில உண்மை, சில மிகைப்படுத்தப்பட்டவை என்பதை கவனிக்க வேண்டும். சர்வதேச அளவில் மத்திய கிழக்கு பகுதிகளில் பதற்றம் அதிகரித்தால் கச்சா எண்ணெய் விலை உயர்வது இயல்பானது. ஆனால் ஹார்மோஸ் ஜலசந்தி முழுமையாக மூடப்பட்டது அல்லது இந்தியாவில் பெரிய அளவில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டது போன்ற தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டவை அல்ல. இந்தியா பல்வேறு நாடுகளிலிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதி செய்வதால் உடனடி பெரிய தட்டுப்பாடு ஏற்படும் வாய்ப்பு குறைவு. இந்தியாவில் எல்பிஜி விநியோகம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சில பகுதிகளில் தற்காலிக விநியோக தாமதம் இருக்கலாம். ஆனால் நாடு முழுவதும் பெரிய அளவிலான தட்டுப்பாடு என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக இல்லை. 5 கிலோ சோட்டு சிலிண்டர் விஷயத்தில் இது புதிய திட்டம் அல்ல. முன்பே புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் குறைந்த அளவு பயன்பாட்டுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று. சில இடங்களில் இதற்கான விதிமுறைகள் தளர்த்தப்பட்டிருக்கலாம். குறிப்பாக முகவரி சான்று இல்லாதவர்களுக்கும் அடையாள அட்டை உடன் பெறும் வசதி வழங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் முழு நாட்டிலும் புதிதாக விதிகள் மாற்றப்பட்டு விட்டன என்பது முழுமையான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அல்ல. மேலும் சிலிண்டர் முன்பதிவுக்கு 25 முதல் 45 நாட்கள் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது போன்ற தகவல்களும் பொதுவாக அனைத்து பகுதிகளுக்கும் பொருந்தும். அதிகாரப்பூர்வ விதிமுறை அல்ல இது. இவை குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டும் இருக்கக்கூடிய நிர்வாக நடவடிக்கைகள். மொத்தத்தில் பார்க்கும்போது 5 கிலோ சிலிண்டர் கிடைப்பது எளிதாக இருக்கலாம். ஆனால் இது புதிய பெரிய மாற்றம் அல்லது எல்பிஜி நெருக்கடி என கூறுவது மிகைப்படுத்தலாகும். பொதுமக்கள் எப்போதும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் நம்பி அருகில் உள்ள எரிவாயு விநியோகஸ்தர்களிடம் தகவலை உறுதிப்படுத்திக் கொள்வது சிறந்தது என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அரசு எப்படி தான் தெரிவித்தாலும் உண்மையில் கள நிலவரம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் வணிக சிலிண்டர்கள் ரொம்ப அதிகமாக தட்டுப்பாடாக இருக்குது. ஒரு டீ கடை இருக்கிறதுல எல்லாமே விரவுல இருந்து டீ கடைக்கு எல்லாம் சிலிண்டருக்கு மாறிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் இல்லை, ஒரு டீ கடையில் கண்கொள்ளா காட்சியாக இது நம்ம பார்க்குறப்ப தட்டுப்பாடு இந்த தட்டுப்பாடை மத்திய அரசு சீக்கிரம் போக்கணும். மாநில அரசும் இதுக்கு போக்குறதுக்கு என்ன வழியோ அந்த நடைமுறையை அதை உடனடியாக செய்யணும் அப்படின்னு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரம் எல்பிஜி தட்டுப்பாடு உடனடியாக தீர்க்கப்படணும். எல்லாத்துக்கும் முன்ன எப்போதும் போல் எப்படி கிடைத்ததோ அதே மாதிரி கிடைக்க வேண்டும். உதாரணத்துக்கு இப்போ 2300 ரூபா சிலிண்டரை 5500 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மக்கள் நிறைய பேர் ஹோட்டலில் வணிக சிலிண்டர்களை நிறைய பேர் பதுக்கிட்டாங்க. ஸோ பதுக்குறதுனால அங்கங்கே 2300 ரூபாய் உள்ள சிலிண்டரை 5500 6000ன்ட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால விலைவாசி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 7 ரூபாய்க்கு விற்ற இட்லி இன்னைக்கு 10 ரூபாயில் ஆகிப்போச்சு. புரோட்டா 15 ரூபா விற்றது இன்னைக்கு 20 ரூபாயில் ஆகிப்போச்சு. அதே மாதிரி ஒரு டீ 10 ரூபாங்கிறது 15 ரூபா ஆகிப்போச்சு. அதனால இதை கூடிய சீக்கிரம் சரி செய்யணும் அப்படின்னு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.